எங்கள் அனைவருக்கும் தேவைப்படும் மிக முக்கியமான விஷயம் பற்றி அலசுகிறது இந்த வீடியோ. அது என்ன விஷயம்? இந்தியாவில் முதியவர்கள் தங்கள் வயதான காலத்தில் பொருளாதார ரீதியாக எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கிறார்கள்? இதுவரை இந்தியாவில் பெற்றோரின் முதுமைக்கான மிகப்பெரிய பாதுகாப்பாக இருந்தது குடும்பம். பெற்றோர் தங்கள் வாழ்க்கையில் பிள்ளைகளுக்காக செலவு செய்கிறார்கள். பின்னர் அவர்களுக்கு வயதாகும் போது பிள்ளைகள் பெற்றோரை பொருளாதார ரீதியாக ஆதரிக்கிறார்கள். இந்த வகையில் பார்த்தால் இந்திய குடும்பமே ஒரு இன்ஃபார்மல் பென்ஷன் சிஸ்டம் போல செயல்பட்டு வந்திருக்கிறது. ஆனால் இப்போது சூழ்நிலை மாறிக்கொண்டிருக்கிறது. இன்றைய இளைஞர்களே வேலைவாய்ப்பு, அதிகரிக்கும் வாழ்க்கை செலவு, வீட்டு விலை, வாடகை, கடன் போன்ற பல பொருளாதார அழுத்தங்களை எதிர்கொண்டு வருகிறார்கள். தங்களுடைய எதிர்காலத்துக்காகவே போதுமான அளவு சேமிக்க முடியாத நிலையில் இருக்கும் இளைஞர்கள் நாளை தங்கள் பெற்றோரின் முதுமையையும் எப்படி தாங்க முடியும்? இதுதான் நாம் இந்த வீடியோவில் ஆராயப் போகும் முக்கியமான கேள்வி. ஒருபுறம் இந்தியாவில் முதியோர் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. மறுபுறம் அவர்களை ஆதரிக்க வேண்டிய இளம் தலைமுறையின் சேமிப்பு குறைந்து கொண்டிருக்கிறது. அப்படியானால் குடும்பத்தை மட்டுமே நம்பியிருக்கும் இந்த பழைய முறை இன்னும் எவ்வளவு காலம் நிலைத்திருக்க முடியும்? ஒரு தலைமுறை மற்றொரு தலைமுறையை தாங்கிக் கொண்டே செல்லும் இந்த அமைப்பு பொருளாதார ரீதியாக உண்மையில் சஸ்டைனபிளாக இருக்குமா? அல்லது குடும்பத்தை தாண்டி ஒரு வலுவான சமூக பாதுகாப்பு மற்றும் ஓய்வூதிய அமைப்பை இந்தியா இப்போதே உருவாக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதா? இந்த கேள்விகளுக்கான பதிலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேற்கத்திய நாடுகளில் தற்போது ஒரு புதிய பிரச்சனை குறித்து அதிகமாக பேசப்படுகிறது. வேலை செய்ய வேண்டிய வயதை கடந்தும் பொருளாதார ரீதியாக தன்னிறைவு அடைய வேண்டிய வயதிலும் இருக்கும் இளைஞர்கள் மீண்டும் தங்கள் பெற்றோரின் வீட்டிற்கு திரும்பி வாழத் தொடங்குகிறார்கள். அமெரிக்காவில் இவர்களுக்கு ஒரு பெயர் கூட வந்துவிட்டது, பூமராங் கிட்ஸ். அதாவது வெளியே சென்று வாழ்க்கையை தொடங்கிய பிள்ளைகள் மீண்டும் பெற்றோரிடமே திரும்பி வருகிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை செலவுகள் சில நேரங்களில் பெற்றோரின் ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸையே பாதிக்கின்றன. இந்த செய்தி நமக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தோன்றலாம். ஏனெனில் இந்தியாவில் வயது வந்த பிள்ளைகள் பெற்றோருடன் வசிப்பது ஒன்றும் புதிதல்ல. பல தலைமுறைகளாக இந்திய குடும்பங்களில் இது இயல்பான ஒன்றாக இருந்து வருகிறது. ஆனால் இங்கே ஒரு மிக முக்கியமான பொருளாதார உண்மை இருக்கிறது. இந்திய குடும்பம் என்பது வெறும் குடும்பம் மட்டுமல்ல, அது நம்முடைய இன்ஃபார்மல் பென்ஷன் சிஸ்டமும் கூட. ஒரு இந்திய குடும்பத்தை நினைத்து பாருங்கள். பெற்றோர் தங்களுடைய வாழ்க்கையின் பல ஆண்டுகளை பிள்ளைகளுக்காக செலவிடுகிறார்கள். பள்ளி கட்டணம், கல்லூரி கட்டணம், கோச்சிங் கிளாஸஸ், திருமண செலவு, சில சமயங்களில் முதல் வீட்டிற்கான முன்பணமும் கூட. அதாவது பெற்றோர் தங்கள் வருமானத்தின் ஒரு பெரிய பகுதியை பிள்ளைகளின் எதிர்காலத்துக்காக முதலீடு செய்கிறார்கள். பின்னர் பெற்றோருக்கு வயதாகும் போது என்ன நடக்கிறது? பணத்தின் ஓட்டம் எதிர் திசையில் செல்கிறது. பிள்ளைகள் பெற்றோரின் மருத்துவ செலவை ஏற்கிறார்கள், மளிகை செலவை ஏற்கிறார்கள், வீட்டு செலவையும் ஏற்கிறார்கள், மாதாந்திர தேவைகளையும் ஏற்கிறார்கள். நாம் இதை ஒரு குடும்ப பொறுப்பு என்று பார்க்கிறோம். ஆனால் பொருளாதார ரீதியாக பார்த்தால் இது இந்தியாவின் மறைமுக ஓய்வூதிய அமைப்பு. இது ஏன் இவ்வளவு முக்கியம்? இந்திய தொழிலாளர்களில் 1/4 குறைவானவர்களுக்குத்தான் இபிஎஃப், என்பிஎஸ் போன்ற முறையான ரிட்டையர்மெண்ட் ஸ்கீமில் பாதுகாப்பு இருக்கிறது. அதாவது இந்திய தொழிலாளர்களில் பெரும்பாலானவர்களுக்கு முதுமைக்கான ஃபார்மல் பினான்சியல் செக்யூரிட்டி இல்லை. இதனால் அவர்கள் முதுமையில் குடும்பத்தையே நம்ப வேண்டிய நிலை ஏற்படுகிறது. அதனால்தான் இந்தியாவின் பென்ஷன் சிஸ்டம் உலகிலேயே பலவீனமான அமைப்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. மேலும் அடுத்த 25 ஆண்டுகளில் இந்தியாவின் ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸ் கேப் மிகப்பெரிய அளவுக்கு அதிகரிக்க கூடும். அதனால் இதுவரை இந்த இடைவெளியை நிரப்பியது யார்? குடும்பம்தான். ஆனால் இப்போது அந்த குடும்ப அமைப்பின் மீதும் அழுத்தம் அதிகரிக்கிறது. ஏன் அழுத்தம் அதிகரிக்கிறது? முதலில் பிள்ளைகள் பொருளாதார ரீதியாக நிலைநிறுத்தப்படுவதற்கு அதிக காலம் ஆகிறது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனப்படும் ஏஐ வேலைவாய்ப்பு சந்தையை மாற்றுகிறது. வேலைவாய்ப்பில் போட்டி அதிகரிக்கிறது. நகரங்களில் வாடகை உயர்கிறது. வீட்டு விலைகள் அதிகரிக்கின்றன. முதல் வீடு வாங்குவது பல இளைஞர்களுக்கு எட்டாக்கனி ஆகிறது. இதன் விளைவாக இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளவே அதிக காலம் எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் மறுபுறம் என்ன நடக்கிறது? பெற்றோர் நீண்ட காலம் வாழ்கிறார்கள். மருத்துவ அறிவியல் முன்னேறுவதால் ஆயுட்காலம் அதிகரிக்கிறது. ஆனால் அதனுடன் மருத்துவ செலவும் அதிகரிக்கிறது. இதனால் ஒரு விசித்திரமான சூழ்நிலை உருவாகிறது. பெற்றோரை முதுமையில் பாதுகாக்க வேண்டிய பிள்ளைகள் முதலில் தங்களுடைய சொந்த வாழ்க்கையையே பொருளாதார ரீதியாக பாதுகாக்க போராடுகிறார்கள். இப்போது இந்தியாவின் இளம் மக்கள் தொகையை பார்ப்போம். இந்தியாவின் ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. 2000ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் அது சுமார் 58% இருந்தது. இன்று அது சுமார் 65% உள்ளது. மேலும் அடுத்த 15 முதல் 20 ஆண்டுகளுக்கும் இது அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதை இந்தியாவின் டெமோகிராபிக் டிவிடெண்ட் என்று நாம் பெருமையாக சொல்கிறோம். ஆனால் இந்த இளம் மக்கள் தொகை அதிகமாக இருக்கும் காலத்தில் என்ன நடக்க வேண்டும்? பொருளாதார கோட்பாட்டின்படி அதிகமாக சம்பாதிக்க வேண்டும், அதிகமாக சேமிக்க வேண்டும், எதிர்கால முதுமைக்காக தயாராக வேண்டும். ஆனால் இந்தியாவில் இதற்கு மாறாக நடக்கிறது. இந்தியாவின் நெட் ஹவுஸ் ஹோல்ட் பினான்சியல் சேவிங்ஸ் ஜிடிபியில் சுமார் 5.1% குறைந்துள்ளது. இது சுமார் 50 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு குறைந்த விகிதம் என்று ஆய்வு ஒன்று குறிப்பிடுகிறது. மொத்த ஹவுஸ் ஹோல்ட் சேவிங்ஸ் ரேட்டும்
2 ஆண்டுகளில் 22.7% இருந்து 18.4% குறைந்துள்ளது. அப்படியானால் சேமிப்பு குறைந்த இடத்தை எது நிரப்புகிறது? கடன். இந்தியர்களின் பாரோயிங் மிக அதிகமாக உயர்ந்துள்ளது. 35 வயதுக்கு குறைவான இந்தியர்களுக்கு ஃபின்டெக் ஆப்ஸ் மூலம் வழங்கப்படும் கடன் ஒரு ஆண்டில் சுமார் 36% அதிகரித்துள்ளது. அதிலும் பெரும்பாலானவை அன்செக்யூர்ட் லோன்ஸ். அதாவது இளம் இந்தியா எதிர்காலத்திற்காக சேமிக்க வேண்டிய வயதில் கடன் வாங்கி தற்போதைய வாழ்க்கையை நடத்துகிறது. இப்போது இன்னொரு பக்கத்தை பாருங்கள். இந்தியாவின் எல்டர்லி பாப்புலேஷனில் சுமார் 1/3 சொந்த வருமானமே இல்லை. அவர்களிடம் பணம் குறைந்துவிட்டால் என்ன செய்வார்கள்? மகன், மகள், குடும்பம். இதுதான் இந்தியாவின் பென்ஷன் சிஸ்டம். ஆனால் 2050க்குள் இந்தியாவில் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களின் எண்ணிக்கை சுமார் 35 கோடி ஆகிவிடும். இது 2022 இருந்த எண்ணிக்கையை விட 2 மடங்குக்கும் அதிகம். அது மட்டுமல்ல, 80 வயதுக்கு மேற்பட்டவர்களின் எண்ணிக்கை 2050க்குள் சுமார் 279% அதிகரிக்க கூடும். அதாவது முதியோர் எண்ணிக்கை மட்டும் அதிகரிக்கவில்லை, மிகவும் வயதான முதியோரின் எண்ணிக்கையும் வேகமாக அதிகரிக்கிறது. அவர்களுக்குத்தான் அதிக மருத்துவ செலவு தேவைப்படும். இதில் தான் அடுத்த மிகப்பெரிய பிரச்சனை வருகிறது, ஹெல்த் கேர். இந்திய குடும்பங்கள் நாட்டின் மொத்த சுகாதார செலவில் 40%க்கும் அதிகமான தொகையை தங்களுடைய சொந்த பணத்தில் இருந்து செலுத்துகின்றன. மேலும் முதியவர்களில் சுமார் 1/3 ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கிறது. இதன் பொருள் என்ன? ஒரே ஒரு பெரிய நோய், ஒரே ஒரு பெரிய சர்ஜரி, ஒரே ஒரு நீண்டகால மருத்துவ சிகிச்சை பல ஆண்டுகளாக சேமித்த குடும்பத்தின் பணத்தை அழித்து விட முடியும். அந்த சுமை மீண்டும் யாரிடம் வருகிறது? பிள்ளைகளிடம்தான். அதனால் ஒரு மிகப்பெரிய முரண்பாடு உருவாகிறது. முதியோரின் தேவைகள் அதிகரிக்கின்றன, ஆனால் அவர்களை ஆதரிக்க வேண்டிய இளைஞர்களின் சேமிப்பு குறைகிறது. இதுதான் இந்தியாவின் எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய எச்சரிக்கை. சந்தையும் இந்த மாற்றத்தை உணர்ந்து விட்டது. சீனியர் லிவிங் மற்றும் எல்டர்லி கேர் போன்ற தொழில்கள் வேகமாக வளர தொடங்கியுள்ளன. 2030க்குள் இந்தியாவின் சீனியர் லிவிங் மார்க்கெட் சுமார் $8 பில்லியன் மதிப்பை அடையக்கூடும். ஆனால் பெற்றோரின் சொந்த வீட்டை வருமானமாக மாற்றக்கூடிய ஒரு வழி இந்தியாவில் வெற்றி பெறவில்லை. அது ரிவர்ஸ் மார்ட்கேஜ். கோட்பாட்டில் இது நல்ல தீர்வு. முதியவர்கள் தங்களுடைய வீட்டை வைத்துக் கொண்டு அந்த சொத்தின் மதிப்பை அடிப்படையாக கொண்டு வருமானம் பெறலாம். ஆனால் இந்திய குடும்பத்தில் வீடு என்பது வெறும் சொத்து அல்ல, அது குழந்தைகளின் எதிர்கால சொத்து. பெற்றோர் வீட்டை குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். குழந்தைகளும் அந்த வீட்டை வங்கிக்கு கொடுக்க விரும்புவதில்லை. அதனால் அந்த வீடு பெற்றோரின் முதுமையை பாதுகாக்கக்கூடிய சொத்தாக இருந்தாலும் அது ஏற்கனவே அடுத்த தலைமுறைக்காக ஒதுக்கப்பட்டு விட்டது. அப்படியானால் தீர்வு என்ன? இந்தியாவுக்கு உலகின் எந்த ஒரு பென்ஷன் சிஸ்டமையும் அப்படியே காப்பி செய்வது சரியான தீர்வாக இருக்காது. ஆனால் மற்ற நாடுகளிடம் இருந்து சில முக்கியமான பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். உதாரணமாக ஆஸ்திரேலியா. இங்கு 1992 சூப்பர் ஆனுவேஷன் கேரண்டி என்ற முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. முதலாளிகள் ஊழியர்கள் சம்பளத்தில் ஒரு பகுதியை கட்டாயமாக ரிட்டையர்மெண்ட் அக்கவுண்டுக்கு செலுத்த வேண்டும். அந்த பங்களிப்பு காலப்போக்கில் 3%-இருந்து 12% உயர்ந்துள்ளது. இதன் விளைவாக ஆஸ்திரேலியாவின் சூப்பர் ஆனுவேஷன் சிஸ்டம் மிகப்பெரிய ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸ் பூலாக உருவாகியுள்ளது. இதிலிருந்து கிடைக்கும் முக்கியமான பாடம், மக்கள் சேமிக்க வேண்டும் என்று அவர்களிடம் மட்டும் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம். சேமிப்பை அமைப்புக்குள் தானாகவே கொண்டு வாருங்கள். சிங்கப்பூர் இன்னொரு பாடத்தை வழங்குகிறது. அங்குள்ள சென்ட்ரல் ப்ராவிடென்ட் ஃபண்ட் எனப்படும் CPF முறையில் எம்ப்ளாயரும் எம்ப்ளாயியும் கட்டாயமாக பணம் செலுத்துவார்கள். அந்த பணம் வீடு, மருத்துவம், ரிட்டையர்மெண்ட் போன்ற தேவைகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இதனால் சிங்கப்பூரில் ஹோம் ஓனர்ஷிப் மிக அதிகமாக உள்ளது. இதிலிருந்து இந்தியா கற்றுக்கொள்ள வேண்டியது, ஒரு தொழிலாளி வேலை மாறினாலும் பென்ஷன் அக்கவுண்ட் அவருடன் செல்ல வேண்டும். எம்ப்ளாயர் மாறலாம், வேலை மாறலாம், துறை மாறலாம், கிக் எக்கனாமிக்கும் செல்லலாம். ஆனால் ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸ் தொடர வேண்டும். ஆனால் ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளின் முறைகளில் இந்தியாவுக்கு ஒரு பெரிய சவால் உள்ளது. அங்கு ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட் அதிகம். இந்தியாவில் பெரும்பாலான தொழிலாளர்கள் இன்ஃபார்மல் செக்டாரில் உள்ளனர். எனவே இந்தியாவுக்கு வேறு ஒரு பாடமும் தேவை. அது பிரேசில். பிரேசிலில் கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன்களுடன் டாக்ஸ் ஃபண்டட் ரூரல் மற்றும் சோசியல் பென்ஷன்ஸை இணைத்து முறைசாரா மற்றும் விவசாய தொழிலாளர்களையும் பென்ஷன் சிஸ்டமுக்குள் கொண்டு வந்துள்ளது. இதன் மூலம் ஏழை குடும்பங்களுக்கும் முதியவர்களுக்கும் ஒரு நிலையான வருமானம் கிடைக்கிறது. இந்தியாவுக்கான தீர்வு ஒரே ஒரு திட்டமாக இருக்க முடியாது. ஒரு லேயர்டு பென்ஷன் சிஸ்டம் தேவை. மிகவும் ஏழையான முதியவர்களுக்கு அடிப்படை சோசியல் பென்ஷன், ஃபார்மர் ஒர்க்கர்ஸுக்கு ஆட்டோமேட்டிக் ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸ், வேலை மாறினாலும் தொடரக்கூடிய போர்ட்டபிள் பென்ஷன் அக்கவுண்ட்ஸ். மேலும் இன்ஃபார்மல் ஒர்க்கர்ஸை ரிட்டையர்மெண்ட் சிஸ்டமுக்குள் கொண்டு வர அரசு மேட்சிங் கான்ட்ரிபியூஷன் மற்றும் செக்டார் ஸ்பெசிபிக் வெல்ஃபேர் ஃபண்ட்ஸ். கர்நாடகாவின் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் போர்டு இதற்கு ஒரு உதாரணம். கட்டுமான செலவில் 1% செஸ் மூலம் நிதி உருவாக்கப்பட்டு அந்த துறையில் உள்ள தொழிலாளர்களுக்கான வெல்ஃபேர் அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. இதிலிருந்து ஒரு முக்கியமான பாடம் கிடைக்கிறது. ஒரு தொழிலாளி ஒரு நிறுவனத்துடன் இணைந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பணிபுரியும் துறையின் அடிப்படையிலேயே சமூக பாதுகாப்பை உருவாக்க முடியும். இறுதியாக, இந்த விவாதம் குடும்ப அமைப்பை குறை கூறுவதற்காக அல்ல. இந்திய குடும்பம் நம்மை பல தலைமுறைகளாக தாங்கி வந்திருக்கிறது. ஆனால் இப்போது குடும்பத்தின் மீது மட்டும்
இந்த பொறுப்பு சுமத்த முடியாது. குடும்பம் தொடர்ந்து முக்கியமான பங்காற்றும். ஆனால் அதனுடன் அரசும் முதலாளிகளும் சமூக பாதுகாப்பு நிறுவனங்களும் இணைந்து அந்த அபாயத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும். முதியோர் பாதுகாப்பு என்பது ஒரு குடும்பத்தின் தனிப்பட்ட பிரச்சனை அல்ல, அது ஒரு நாட்டின் பொருளாதார கொள்கை. இன்று இந்தியா இளம் நாடாக இருக்கிறது. அதுதான் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு. இப்போது ஒரு வலுவான பென்ஷன் சிஸ்டமை உருவாக்கினால் எதிர்கால முதுமையை சமாளிக்க முடியும். ஆனால் 20 அல்லது 30 ஆண்டுகள் கழித்து முதியோர் மக்கள் தொகை மிகப்பெரிய அளவில் அதிகரித்த பிறகு இதை உருவாக்க முயன்றால் அதன் செலவு இன்னும் அதிகமாக இருக்கும். எனவே கேள்வி என்னவெனில், நாளைய முதியவர்களை யார் பார்த்துக் கொள்வார்கள்? இது மட்டுமல்ல, உண்மையான கேள்வி, இன்று இளம் இந்தியர்களை சேமிக்க செய்து நாளைய முதிய இந்தியர்களை பாதுகாக்கும் ஒரு சமூக பாதுகாப்பு அமைப்பை நாம் இப்போதே உருவாக்க போகிறோமா? குடும்பம் இதுவரை இந்தியாவை தாங்கி வந்திருக்கிறது. ஆனால் இனிமேல் குடும்பங்களை தாங்கக்கூடிய ஒரு வலுவான நிறுவன அமைப்பை இந்தியா உருவாக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இதுதான் இந்தியாவின் அடுத்த மிகப்பெரிய பொருளாதார சவால். மக்கள் தொகை இளமையாக இருக்கும் போதே ஓய்வூதியத்தை பற்றி சிந்திக்க வேண்டும். அவர்கள் முதியவர்களாக எண்ணிக்கையில் அதிகரித்த பிறகு அல்ல என்பதே இதன் சாராம்சம். நன்றி, வணக்கம்.